இங்க ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நான் ரொம்ப நாளா உங்களை இந்த இடத்துல பாக்குறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உடனே அவ தான் பொண்ணே இல்ல ஒரு திருநங்கன்னு சொல்றா. அத கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அவன் ஷாக் ஆகுறான். அப்புறம் நீங்க என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அப்ப நான் உங்க அப்பா அம்மாவை இங்க வீட்டுக்கு கூட்டு வந்து சம்பந்தம் பேசுகன்னு அவளோட அட்ரஸ் கொடுக்குறா. இவனும் அடுத்த நாளே தன்னோட அம்மாவை அவளோட வீட்டுக்கு கூட்டு போறான். எங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, உங்க புள்ளைய நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். அவளோட அப்பா அம்மாவும் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை சந்தோஷமா பண்றாங்க. கல்யாணம் நடக்க போற நேரத்துல இவளுக்கு ஒரு கால் வருது. அது கால் கிடையாது, அலாரம். இவ தூக்கத்துல இருந்து எஞ்சிடுறா. எல்லாமே கனவு. இவளும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறா. அங்க அவன் முகத்துல எல்லாம் அடிபட்டு வரான். இவளும் அவனை கூப்பிடுறா. இவன் அவளை கண்டுக்காம அங்க இருந்து ஓடிடுறான். என்ன நடந்துச்சுன்னா, இவன் திருநங்கைய லவ் பண்றேன்னு வீட்டுல சொன்ன உடனே அவங்க அம்மா அவனை செருப்பால் அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவன் அவளை பார்த்ததும் பயந்து ஓடிட்டான். அவனும் தனக்கு கனவுல கூட கல்யாணம் நடக்காதுன்னு வலியோட ஓடுறவனை பார்த்து சிரிக்கிறா.